வணக்கம். வெல்கம் டூ கேஜேஷன் பயணி சேனல். நான் 100 கேஜி இருந்தபோது, என்னோட உடல் எடைய குறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணனோ, அத தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்தாலே போதும். சூப்பரா கடகடன்ட்டு உடல் எடையும் குறையும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும். ஹாஸ்பிட்டலுக்கு போறதையும் நம்மளால தவிர்க்க முடியும். அதுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நேரம் ஒதுக்கணும். காலையில ஒதுக்க முடியல. ரொம்ப பிஸியா இருக்கேன். பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புறது, இந்த வேலைலாம் இருக்கு. எனக்கு காலையில நேரம் ஒதுக்கி எனக்கு வாக்கிங் போக முடியாது அப்படின்றவங்க, ஈவினிங் போலாம். இல்ல ஈவினிங் பசங்க வந்துருவாங்க அப்படின்றவங்க, பசங்கள காலையில 8 மணிக்கெல்லாம் நம்ப ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் கூட வாக்கிங் போயிட்டு வரலாம். நம்ப மனசு வச்சோம்னா, கண்டிப்பா நமக்கான நேரத்த நம்ப ஒதுக்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு வாக்கிங் போறது ஆரம்பிக்கிறது ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்தா போதும். அத கொஞ்சம் கொஞ்சமா 2000, 3000, 4000 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணணும். அது நல்லா பழகுன பிறகு ஒரு 20 டேஸ்க்கு பிறகு அத காலையில, மாலையிலன்ட்டு 2 வேளையா பிரிச்சு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது நம்ப லைஃப்ல தினமும் ரொட்டீன் வேலையில அது ஒரு வேலையா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளுடைய உடல் எடை ஈஸியா, சூப்பரா குறையும். இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, காலையில தண்ணி நல்லா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்ச பிறகு, காலையில நம்ம எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 முட்டை, அவிச்ச முட்டையில கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய், இல்ல நமக்கு என்ன காய் பச்சையாவே சாலடா சாப்பிட முடியுமோ, கேரட் இந்த மாதிரி காய்கறிகள சேர்த்து சாப்பிட்டுக்கும்போது, பசி சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். இத தான் நான் ஃபாலோ பண்ணேன். அ சில நாட்கள்ல நம்ம முட்டை சாப்பிட முடியாத போது, பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். பன்னீருக்கு பதில் பாசிப்பருப்பு மொள கட்டுனதுல கொஞ்சம் கருப்பு உளுந்த திராட்சை, பாதாம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கும்போது, நல்லா நமக்கு அந்த பசி கண்ட்ரோல் ஆயிடும். பசி நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னாலே, நம்ம தேவையில்லாத உணவுகள சாப்பிட மாட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மதிய லஞ்சுக்கு நல்லா நெறைய ஒரு 2 பவுல் அளவுக்கு காய் பொரியல். அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு 2 நாளோ, 3 நாளோ கண்டிப்பா ஏதாவது ஒரு கீரை, அதுல முருங்கைக்கீரை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டீ குடிக்கணும்னு தோணும் பொழுது, நம்ம வீட்ல செய்திருக்க ரசத்தையே நம்ம சூடு பண்ணி ஒரு பவுல் நெறைய எடுத்து குடிச்சுக்கலாம். இதுக்காக எனக்கு சூப்லாம் செய்யறதுக்கு டைம் இல்ல, அதுக்கு எனக்கு மெனக்கெட்டு செய்ய முடியாதுன்னும்போது, ரசம் குடிக்கும்போது அதுல மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாமே கலந்திருக்கிறதுனால சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மதியம் செய்த காய் பொரியலே நம்ம சேர்த்து செய்துக்கிட்டோம்னா, அத மட்டும் ஒரு பவுல் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னா, சூப்பரா 1 மந்த்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது ஒரு 2 கிலோ தான் குறையும்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 5 கேஜிக்கு மேலேயே ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். அந்த மாரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொள்ளு கஞ்சி. கொள்ளு, பார்லி வறுத்து பவுடர் பண்ணி, அந்த கஞ்ச ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ நம்ம காலை உணவா எடுத்துக்கிட்டோம்னாலும், சூப்பரா அந்த தொப்பை நல்லாவே குறையும். இத மட்டும் செய்து பாருங்க. 1 மந்த் கழிச்சு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்ளோ வெயிட் குறைச்சிருக்கீங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மதியம் லஞ்ச் செய்யறது ஒரு பெரிய கஷ்டமா நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பீங்க. என்னால நெறைய காய்கறி எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு தனியா பொரியல் பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியா செய்துக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க, ஒர்க் பண்றவங்க, தனித்தனியா காய் பொரியலுக்கு டைம் ஒதுக்க முடியலன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நானு ஒரு குக்கர்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முக்கியமா நம்ப சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் முக்கியம். செக்குல ஆட்டுன நல்லெண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, இல்ல கடலை எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் நீங்க இதுல ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது, வெயிட் லாஸ் இன்னும் சீக்கிரமாவே ஆகும்.
பாமாயில்லாம் எடுத்தோம்னா, அந்த அளவுக்கு கடகடன்ட்டு வெயிட் வந்து குறையாது. இப்போ நானு அந்த எண்ணெய் சேர்த்துட்டு, அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளிய மிக்ஸில அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ பிங்க் சால்ட் தான் நான் சேர்த்துருக்கேன். பிங்க் சால்ட் எடுத்துக்கும்போது சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். உப்போட அளவும் நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாலும், வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாகும். இப்ப நானு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப மஞ்சள் பொடி, அதுக்கடுத்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்ப 1 கிளாஸ் அரிசிக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்டின்ற கணக்குல நான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து அரைச்ச தக்காளியும் சேர்த்து இத நல்லா வதக்கிக்க போறேன். இது நல்லா வதங்குன பிறகு இதுல காளான் சேர்த்துருக்கேன். காளான் அது கூடயே பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்ப நீங்க வந்து இந்த பச்சை பட்டாணிக்கு பதில் எந்த பயிர் வகை வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, டபுள் பீன்ஸ், மொச்சப்பருப்பு இந்த மாதிரி எந்த பயிர் வகை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேப்சிகமும் நமக்கு சூப்பரா தொப்பை வந்து நல்லா குறைய செய்யும். நல்லா நமக்கு வந்து அந்த செரிமானம் ஆகும். அதுல நமக்கு நல்லா அந்த ஃபேட்லாம் நல்லா குறையும். அது கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு, தயிர் வந்து ஒரு 50 எம்எல் அளவுக்கு சேர்த்து இத வதக்கிக்க போறேன். வதக்கிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்ற கணக்குல நானு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது ரைஸ் வந்து வடிச்சு எடுக்கல இல்லையா? அதனால அரிசி வந்து கொஞ்சமா இருக்கிற மாதிரி, சாதம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, இதுல நமக்கு காளான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் இருக்கு, பச்சை பட்டாணி இருக்கு. இன்னும் இது கூட கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் என்ன காய்கறிலாம் உங்களுக்கு சேர்த்துக்கணும்னு தோணுதோ, அந்த மாதிரி இன்னும் காய்கறி இது கூட இதுல நல்லா நெறையாவே சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்து ரைஸு தண்ணி கொதிச்ச பிறகு சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு குக்கர மூடிட்டு, அ வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் அளவுக்கு அப்படியே வச்சிட வேண்டியதுதான். லோ ஃப்ளேம்ல. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னும்போது, இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியா செய்து நீங்க எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பசங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துடலாம். ஹஸ்பண்டுக்குமே லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துடலாம். உங்களுக்குமே நீங்க நெறைய காய்கறி சேர்த்து எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த லஞ்ச்சு பார்த்தீங்கன்னா, மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கும் நான் எடுத்துக்க மாட்டேன். நைட்டு 7 மணிக்குள்ள வெறும் காய் பொரியல் அப்படி இல்லன்னா, ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுட்டு என்னோட டின்னர முடிச்சுக்கிட்டேன். அப்பதான் சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். 15 நிமிஷம் ஆன பிறகு இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப வெயிட் வந்து விசில் அடங்குன பிறகு ஓப்பன் பண்ணிக்க போறேன். இப்ப இது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகல அப்படின்னும்பொழுது, ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்கா நல்ல ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய கட் பண்ணி சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க இந்த ரைஸ் சாப்பிடும்போது, வெள்ளரிக்கா சாப்பிட்டதுலயே நமக்கு வயிறு கொஞ்சம் நல்லா அந்த பசி கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்துக்கும்போது நம்ம கம்மியா தான் எடுத்துப்போம். அது கூடவே ரைத்தாவும் நெறைய எடுத்துக்கலாம். ஒரு பவுல் நெறைய. கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லி தழைலாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கும்பொழுது, பசி வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய சமையல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும்பொழுது, நமக்கு நெறைய டைமும் மிச்சமாகும். நமக்கு தனியா நெறையா காய் பொரியல் பண்ணணும். ஐயோ! என்ன இவ்ளோ வேலை செய்றதா இருக்கு. இவ்ளோ பாத்திரம் இதுக்காக நம்ப வாஷ் பண்றதா இருக்கு. அப்படின்ற பிரச்சனையுமே இருக்காது. இது கூட பார்த்தீங்கன்னா, அ ஒரு 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு பசி அதிகமா இருக்குன்னும்போது, கொய்யாக்கா நல்ல ஒரு பெரிய சைஸ் கொய்யாக்கா 1 எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்ப பசி கண்ட்ரோல் ஆயிடும். இல்ல அதுலயும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகல அப்படின்னும்பொழுது, பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருப்பு உளுந்த திராட்சை, பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கும்போது பசி நல்லா கண்ட்ரோல் ஆயிடும். முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, கண்டிப்பா ஒயிட் சுகர வந்து அவாய்ட் பண்ணிடணும். நான் பிளாக் காஃபி தான் குடிக்கிறேன், பிளாக் டீ தான் குடிக்கிறேன். அது கூட நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சோம்னா, கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஸ்லோவாகும். சில பேருக்கு வந்து நல்ல ஒரு 1 மந்த்லயே 7 கேஜி அளவுக்கு குறையும். சில பேருக்கு வந்து 2 கேஜி தான் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன, சின்ன மிஸ்டேக் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ப செய்திருப்போம். அத பொறுமையா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத யோசிச்சீங்கனாலே, உங்களுக்கு வந்து அது நல்லா புரிஞ்சிரும். அத வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளால கீரை வந்து 2, 3 நாளைக்கு ஒரு தடவ எடுக்க முடியல அப்படின்றவங்க, கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா அது கூட கொஞ்சம் வரமிளகா, புளி, உளுத்தம்பருப்பு, வடகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு துவையல் செய்து வச்சுக்கிட்டு, அத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கூட
நம்ம கொஞ்சம் முட்டைக்கு வந்து நீங்க அவிச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட, அது கூட இத கொஞ்சமா வச்சு தொட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க காலையில கேழ்வரகு இட்லி, இல்ல கேழ்வரகுல செய்த கூழ் குடிக்கிறீங்க, கொள்ளு கஞ்சிலாம் குடிக்கிறீங்க அப்படின்னும்போது, அதுக்கு இத தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, அப்படியே 1 ஸ்பூன் எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொரக்கா. கண்டிப்பா உங்களுடைய உணவுல வாரத்துல 2 நாள் எடுத்துக்கோங்க. அதுவும் சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த சொரக்காய வந்து பொரியலாவோ, கூட்டாவோ, இல்ல சாம்பார்ல சேர்த்தோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா தொப்பை குறையும். அதுக்கடுத்து கேழ்வரகுல செய்த இட்லி, தோசை, நம்ம நார்மலா ஒயிட் ரைஸ்லயே செய்து எடுக்காம, இந்த சிறுதானியம் சாமை வரகு திணைலாம் இருக்குல்ல, அது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்து அரைச்சு, அத இட்லி, தோசையா 2 இட்லிக்கு மேல எடுக்கக்கூடாது. சிறுதானியம் தான அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி 2 இட்லி இல்லன்னா ஒரே ஒரு தோசை அந்த மாரி எடுத்துக்கிட்டு, கூட கொய்யாக்கா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலில சூப்பு அந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசி பருப்புல கருப்பு உளுந்து திராட்சை சேர்த்து இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பா கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது கூடவே ஒர்க் அவுட் ஏதாவது உங்களால எது முடியுதோ, எல்லா வேலையும் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீயா இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டே கூட செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் வீடியோலாம் எண்டு கார்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு அந்த ஈவினிங்ல ஏதாவது சாப்பிடணும், கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னும் பொழுது, சர்க்கரைவள்ளி கிழங்கு அவிச்சு அதில ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். இல்லன்னா பப்பாளி பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு சூப்பரா தொப்பையும் குறையும். ஹெல்த்தியா சாப்பிட்ட மாரியும் இருக்கும். ஸ்கின் டோனும் நல்லா சேஞ்ச் ஆகும். இதோட அந்த டின்னர வந்து முடிச்சுக்கோங்க. ஒரு 7 மணிக்கெல்லாம் இதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த மாரி ஒரு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்டின்னா, நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஏதாவது ஒரு சுண்டல் வகை முதல் நாளே நம்ம ஊற வச்சுட்டோம்னா, மறுநாள் அவிச்சு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மொளகா, கொத்தமல்லி தழைலாம் தூவி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வேர்க்கடலை, கருப்பு உளுந்த திராட்சை எடுத்துக்கலாம். ஜூஸ் குடிக்கணும்னு தோணும்போது லெமன் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி தான் ஒயிட் சுகர் சேர்க்காம எடுத்துப்பேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.